இல்ல இப்ப தேர்தலை மையப்படுத்தி தான் பிஜேபி பட்ஜெட் போடுதா அப்படிங்கிற கேள்வியை வந்து ரங்கராஜ் பண்ற மாதிரியான பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது, தேர்தலுக்காக யார் பண்றது? ஒரு வருஷமும் பட்ஜெட் போடாதானே சரி. அப்ப தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக தான் பட்ஜெட் போடுறோம்னு இல்ல கேட்கறாங்க. அது போன்ற ஊடகவியலாளர்களும் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒரு காமன் மேனா கேட்கிறேன் நானு. சென்ற முறை பீகாருக்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வு நியாயமானதா? தமிழ்நாடு சென்ற முறை வஞ்சிக்கப்பட்டது நியாயமானதா? பீகாருக்கு அவ்வளவு திட்டங்கள், ஏன் திடீர் பீகார் மேல பாசம் வந்து அவ்வளவு நிதி கொடுக்குறீங்கன்னா, அப்ப தேர்தல் பீகார்ல வருது. அவர் என்ன தெரிஞ்சு பீகாரை சேர்ந்தவர் நினைக்கிறேன், நீங்க சொல்ற ஊடகவியலாளர். ஒருவேளை பீகார் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால் பீகாரை விட்டு கொடுக்காம போகலாம். அதனால அவர் அப்படி பேசி இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் தேர்தலை மனசுல வச்சுதான் எல்லாமே நடக்குது. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, தேர்தலை மனசுல வச்சு கூட தமிழ்நாட்டை கண்டுக்கல. இப்படி இருக்கிற இவர்களை 2026 இவங்களை கண்டுக்காம மக்கள் போக போறாங்க. தேர்தலை மனசுல வச்சு கூட எங்களுக்கு எதுவும் தரல இல்ல, அது மக்களுக்கு தெரியுது இல்ல சார். இன்னைக்கு வந்து டே டு டே நியூஸை வந்து மக்கள் பாக்குறாங்க. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்காக இவங்க என்ன செய்து இருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் பட்ஜெட் ஒன்னு இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். இந்த பட்ஜெட்ல திமுக செய்தி தொடர்பாளராக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பாராட்டுறேன் சார். 2025-26 1 மணி நேரம் 15 நிமிஷம் படிச்சாங்க. இந்த முறை 1 மணி நேரம் 26 நிமிஷம் படிச்சாங்க. 11 நிமிஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சார். இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை தவிர்த்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது பட்ஜெட்ல. ஒரு வெத்து காகிதம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு வெத்து காகிதம்.